நண்பர்களே வணக்கம். மாகாளி மாந்திரிகம் யூடியூப் சேனல் வழியாக உங்களெல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கருப்பசாமியினுடைய மாலா மந்திரம் 32 பாடல்கள் கொண்ட 18ஆம் படி கருப்பசாமிக்கு பாடக்கூடிய ஒரு பாடல். கருப்பசாமியை வழிபடுபவர்களும் கருப்பசாமியை குலதெய்வமாக உள்ளவர்களும் இந்த பாடலை பாடி அவர் துதியை பாடும் பட்சத்தில் கண்டிப்பான முறையில் அவர் அருள் கிட்டும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் பிடித்திருந்தால். அகத்தினுள் இருந்து அழகாய் ஆர்ப்பரித்து எழுந்து நின்று எண்ணிலாய் செல்கும் பட்டம் சுட்டி எண்ணத்தில் கலந்து எண்ணத்தை சுத்தமாக்கி அத்தனை சுத்தத்திலையும் அற்புதமாய் தேர்ந்தெடுத்தின் அகத்தியர் குருவே உன் பாதம் போற்றி போற்றி. நடக்கட்டும் நம்புகிறேன் என்பதை விட நம்புங்கள், கண்டிப்பான முறையில் நடக்கும். போன பதிவில் ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த கலியுகத்தில் இதையெல்லாம் நீங்கள் நம்புகிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஒரு விஷயத்தை 10 பேர் முன்னாடி 10 பேர் செய்ய முடியாத விஷயத்தை ஒரு தனிப்பட்ட மனுஷன் செய்கிறான் அப்படின்னா கண்டிப்பான முறையில் அவனை பெருமைப்படுத்தி தான் கொள்ளணும். அதில் ஒரு ஆள் உதாசீனப்படுத்தினால் அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லை. அந்த இடத்துல நீங்கள் பலவீனம் அடைகிறீர்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நீங்கள் நம்பாததுக்கு எத்தனை காரணம் இருந்தாலும் சரி, அது குழப்பமே இல்லை. நம்புங்கள், கண்டிப்பான முறையில் நல்ல விஷயங்களே நடக்கும். இந்த வீடியோவில் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு அந்த கலிகாலத்தில் இதெல்லாம் நம்புறீங்களா அப்படின்னு கேட்டீங்க இல்லையா, அவருக்கு நான் அந்த ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு நான் டிஸ்பிளேலே அந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு விடுவேன். இந்த கலிகாலத்திலையும் அது என்ன விஷயம் அப்படின்னு அவர் பார்க்கட்டும். பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும். தன்னை பெருமைப்படுத்தி கொள்ளாவிட்டாலும் அடுத்தவர்களை தாழ்த்தியோ மனம் வருத்தப்படும் அளவோ பேசக்கூடாது. அது நல்ல ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அதனால் ஒன்றும் எனக்கு வருத்தம் இல்லை. இருந்தாலும் பொது விஷயம் 10 பேர் 100 பேர் 1000 பேர் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அல்லவா. அதனால் நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுவோம், நல்ல விஷயங்களே நம்ம பார்த்து பழகிக்கொள்வோம். நன்றி நண்பரே. சரி, இப்போ கருப்பண்ணசுவாமிக்கு நம்ம எப்படி பாடல் பாடி அவரை துதி பாடணும் அப்படிங்கிறத பார்ப்போம். கருப்பண்ணசுவாமி காப்பு மந்திரம். வான்புகழும் வானவர் வையத்தோர் மகிழ்ந்திடவே தேன் மதுர தெய்வீக திருவருளால் தெரிவிக்க அறிவாள் ஓங்கி நிற்கும் சிறு கருப்பண்ணசுவாமியை வணங்கியே வளம் பெறுவோம். வெற்றி திரு வீரமுகம் வீச்சரவளால் கொண்டவனே வேதனையை தீர்த்திடைய யார் எனக்கு எதிரிகளோ எந்தனுக்கு புரியாது பேருடைய கருப்பராயா சிங்கார அழகர் கோயில் செல்வம் அதை காப்பவனே சிந்தையெல்லாம் நிறைந்திருப்பாய் சீரான கோவை ரத்ன சபாபதிபுரத்தில் சேவித்தோம் காத்தருளே. அருளான திருமேனி ஐயா உன் அருள்பேணி அமைதியை தந்தருள்வாய் இருளான அறியாமை இதயத்துள் விட்டகல இடர்பேணியை போய்க்கிடுவாய் திருவான அயன்மால் ஈசனின் காவலனே தீமையற்ற செயல் தருவாய் வருகின்ற உறவு முறை குற்றங்கள் அணுகாமல் வந்தமக்கு துணை புரிவாய். துணையாக நீ இருந்தால் துயரமெனுக்கு வந்திடுமோ தூய்மை உள்ளம் கொண்ட தேவா அனைவரும் நினைவிலும் குடிகொண்டு வாழ்பவனே அன்போடு உனை அழைத்தோம் ஆசையென்ற துன்பத்தால் அழியாத வரந்தந்து அதிபதியாய் நின்றருளே. அறியாமல் புரிகின்ற பிழை பொறுத்தரளவே அடிபணிந்து தெண்டனிட்டோம் தெண்டனிட்டோர்க்கெல்லாம் தேக நலம் தந்து தெளிவான ஞானம் அருள்வாய். என் திசை போற்றிடும் இதயத்தோர் எல்லோருக்கும் இரவாத புகழும் தருவாய். கொண்டாடும் சபரிமலை 18ஆம் படியதனில் கிருமையுடன் வீற்றிருப்பாய் வானவங்கு கோபுரம் மதுரை மீனாட்சியின் வன்மைமிகு காவல் தேவா காவலனாய் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் கருணைமலை பொழிபவனை ஆவலாய் தோடும் எங்கள் அன்பை நீ அறிந்து ஆதரிக்க வேண்டும் ஐயா. கேவலம் அணுகாத கிருபதனை கேட்கின்றோம் சேவகம் செய்வது பொய்வா ஆவதும் போவதும் அழிவற்று இருப்பதும் அனைத்தும் முன் செயலற்ற சிறியனுக்கு அருள் தந்து செழிக்கவே சிந்தையெல்லாம் நிறைந்து நிற்பாய். பயப்படா மனதிடத்தை எப்போதும் தந்து பக்தியுடன் சித்தி அருள்வாய். ஜெயங்கொண்ட மகிழ்வோடு கடனற்ற வாழ்வோடு சீர் சிறப்பை செய்து முடிப்பாய். நயமாக பேசிடும் நாணய உணர்வோடு நன்றி உள்ளம் தந்தருள்வாய். தந்தாயே பேதமற்ற நெஞ்சத்தையே நீ தவிக்கவும் விட்டிடாதே. முந்தையோர் செய்த பாவங்களெல்லாம் முறையோடு கொடுத்திடாதே. எந்தையே குலம் மறந்து வாழவே என்றும் துணை இருப்பாய். நிந்தையாய் பேசுவோர் நிலையற்ற சொற்களை நினைவுடனே கேட்டிடையா. கேட்கட்டும் இரு செவியும் மனமும் சேர்ந்து கெடும் புத்தி கொண்டோரை விடவும் மாட்டாய். வாட்டமுடன் வரும் பக்தர்கள் வாழ்நாள் எல்லாம் வளம் யாவும்
தருகின்ற வகையிருந்தும் வேட்டைக்காரனைப் போலே வெள்ளை குதிரை ஏறி விரைந்து எங்கள் வெங்கொடுமை தீர்த்திடையா சாட்டை பெரும்புடனை சண்டானர் பகைவெல்ல சடாச்சரனாய் விரைந்து வருவாயே ஆதரவு தருவாயே என ஏங்கி வாழ்த்திய வணங்கி நின்றும் குருவாகி திருவாகி குலப்பெருமை நீயாகி அருளாகி ஆனந்தமே ஆனாயையா நிறைவாகி நெஞ்சத்தில் நீ நின்ற காரணம் முழு நிலவாக தோணுதையா மலராகி என் மனம் உன் பாதம் தன்னிலே மண்டியிட்டு இருக்குதையா ஐயா நின் அருதனை வேண்டி நின்றால் அனைத்துமே நன்மையாகும் செய்கின்ற தொழிலில் மேன்மை உண்டாகும் சிறப்புகள் பலவும் சேரும் வெயிலும் நிழலாகும் வேதனை தீர்ந்திடும் விஷமதும் அமுதமாகும் பொய்யல்ல கற்பண்ணன் பாதத்தில் வீழ்ந்து நீ புகழுடன் உயர்ந்தேரே தேரசைந்து வருவது போல் தெய்வம் கற்பண்ண சுவாமி தோழி வருத்தி இத்திசையில் தீரனே வாரும் ஐயா தேவரெல்லாம் போற்றும் திருக்கரணை கொண்டவனே நான் வசைத்து கூப்பிட்டேன் நலமதியை செய்திடையா பூரணத்தை உன்மூலம் புரிந்து கவி பாடுகின்றேன் காரணத்தை சாமிகிரி சித்தருக்கு சொல்லிடையா பேரானந்த போதையடு புண்ணியனை வாருமையா போராடும் மனைத்துயரை வாராமல் போக்கிடையா போற்றுவோர் பெரும் பாவத்தை உன்னை பூஜிக்க இடம் மனத்தில் கொடுத்திடையா நோக்கிடையா நூதனமாய் செயல்புரிய நேர்மதனை நெஞ்சத்தில் நிறைத்திடையா ஆக்கிடையா ஆனந்த பெருவழியை அவதார கிருஷ்ணனை போல் வந்திடையா காக்கின்ற கடவுளாக கற்பராயா காவலனாய் இருக்க வேண்டும் காலமெல்லாம் காலத்தால் அழியாத ஞானம் தந்தாய் காலன் அணுகாதபடி கருணை கூர்ந்தாய் தூலத்து பிணித்துயரை அழித்திடுவாய் தூய மதியோடு அருளாய் வந்திடுவாய் பாலொத்த பக்தியோடு வாழ வைப்பாய் பாதுகாக்க கற்பராயா நீ இருப்பாய் உன் சீலத்து வெளியாலே பார்த்திருப்பாய் சிக்கல் என்றால் அறிவாளை எடுத்திடுவாய் எடுத்த கை ஓங்கும் முன்னே இன்னல் போகும் எடுப்பான மீசையது உயர்ந்து காணும் மடிப்பான தலைப்பாகை வஸ்திரமும் மணிப்பிரம்பும் சாட்டை பல ஆயுதமும் கடிவாளத்துடனே வெள்ளை குதிரை ஏறி காற்றோடு கலந்தவராய் வாருமையா கற்பராயா அருள்வாக்காய் கூறுமையா கண்கலங்கும் பக்தர்களை காருமையா திருஷ்டி கிரகபாதை கடுங்கோப சண்டாளத்தை போக்கிடையா ஊர் சுற்றும் பேய் வெள்ளி சூனியத்தை உடனடியாய் அணுகாமல் போக்கிடையா மாறுபட்டு பொறாமை கொண்ட மனிதரெல்லாம் மதிதிருந்து வாழவே வேண்டுமையா பேறு பெற்ற தெய்வமே உனை தொழுதும் உறுதுணையாய் உதவிகளை செய்திடுவாய் சிறப்பான செயல்கள் யாவும் நல்வாழ்வுகள் அமைதல் வேண்டும் மெஞ்ஞான சிந்தியதால் மேலோனாகி மேதியினில் அமைதியினை தந்திடைய அஞ்ஞானமற்றவனாய் ஆக்கிடையா அருளான கற்பராயா நீ இருப்பாய் ஐயா பேய் பிரேத ஆவி தொல்லை போக்கிடையா பொல்லோதர் வஞ்சகத்தை ஓட்டிடுவாய் பக்தர்களுக்கு தொல்லை வந்தால் ஓங்கிய கை அருவாளுடன் இருப்பாய் பாட்டியதையே பாடி நாங்கள் பக்தி கொண்டோம் பரவசத்தால் எங்களை நீ பார்த்திடையா நாட்டிலுள்ளோர் நகைக்கும்படி செய்திடாதே நம்பிவிட்டோம் எங்களை நீ மறந்திடாதே வாட்டத்தை போக்கிடையா கற்பராயா வல்வினையாய் அல்லல்களை கொடுத்திடாதே கெடும்புத்தி கோபம் தன்னை நற்குணத்தோடு அனைவரையும் வாழ வைப்பாய் அடுத்தவர்களை எமை கெடுக்க நினைத்த போதும் அப்போதே பக்கத்துணை நீ இருப்பாய் தடத்து வழி வரும்போதும் போகும்போதும் தடங்களின்றி நன்மையை செய்திடுவாய் கடத்துகின்றேன் காலத்தை கற்பண்ணா உன் காலடியில் கிடைக்கின்றேன் கருணை வைப்பாய் கருணையின் திருவுருவாய் அமர்ந்து நின்றாய் கைகளிலே கதாயுதம் அறிவாள் கொண்டாய் பொறுமையற்று சாட்டை பிரம்பை சுற்றி கொல்லோதர் வஞ்சகத்தை போக்கிடுவாய் கருமையில் செய்து வைத்த செய்வினைகள் கற்பராயா உணதருளால் அழித்திடுவாய் கலங்காத மனதிடத்தை தந்திடுவாய் காலமெல்லாம் எங்களை நீ காத்தருள்வாய் காக்கின்ற கன்னிமார் தெய்வங்களின் காவல் தெய்வமாக காட்சி தந்தாய் சேர்கின்ற மகாசக்தி 7 பேருக்கும் சிறந்ததொரு காவலனாய் அமர்ந்திருந்தாய் நீ பார்க்கின்ற திசையெல்லாம் பாவம் போகும் பக்தி கொண்டால் பலரது சாபம் தீரும் போர்க்களத்து வீரனைப் போலே வெளியில் தோன்றும் புனிதமாய் கற்பராயா வருவாய் என்றுமே கற்பண்ணாய் எனக்குள் இருப்பாய் ஏங்கும் மனத்துயர் போக்கி இன்பவயமாய் கன்றிழந்த பசுவதாய் ஆக்கிடாதே காலமெல்லாம் காத்தருள தயங்கி விடாதே வென்று வரும் வீரமதை குறைத்திடாதே வீண் பொழுதாய் என் வாழ்வை போக்கிடாதே சென்று வரும் மூச்சதையை நிறுத்திவிடாதே இந்த ஜீவனுக்கு துணை இருக்க மறந்திடாதே மறைக்கின்ற மனநிலையோ எனக்கு இருக்கும் என் மன்னவனே உனக்கு அது இருக்கலாமா திறக்கின்றாய் அற்கதவை தினமும் நீதான் அதை தியானித்த பிறகு மூடலாமா குருநாதா நீ சொன்ன கொள்கையெல்லாம் குறைபாடு எனக்கு அளித்து தள்ளலாமா குலதெய்வம் கற்பண்ண சுவாமி நீதான் குற்றமது என் மேலே இருக்கலாமா அப்படி இருக்காமல் கோபத்தை தள்ளிடையா இனி மன அமைதினை தந்திடையா மறுக்காமல் மகத்துவத்தால் காத்திடையா மணி மந்திர தேவனே வந்திடையா உன் தீர்க்கோல காட்சிதனை காட்டிடையா தீமை தரும் பகவர்களை ஓட்டிடையா கற்பராயா என்னுடனே சேருமையா உன் கருணை வழி பார்வையதனால் பாருமையா என்றுமே பணிந்து சொன்னேன் பாவி என்ற பெயர்தனையே தந்திடாதே யாருடைய ஆதரவு எனக்கு இங்கே கற்பராயா கவலைகளை தந்திடாதே ஊராரின் உண்மைகளை உணர்ந்திட உத்தமனே உதவிடாது இருந்திடாதே காரியத்தை காரணத்தை கடமை தன்னை கவனித்து செய்திடவே மறந்திடாதே என்றேனே மனமுருகி மாசற்ற மனிதனாய் வாழ வைப்பாய் உறவாகும் அனைவருமே பிரிவார் ஓர் நாள் உற்றதுணை அப்போதும் இருக்க வேண்டும் தெரிந்தும் பல குற்றங்கள் செய்திருப்பேன் அதை தேகமன ஆசை என்று நீ மன்னிப்பாய் இப்படி புரியாமல் பேசியது பெரும் பிழையா அந்த பேதமை நெஞ்சத்தை எந்தனுக்கு ஏன் கொடுத்தாயே பல திறமை என்னிடத்தில் குறையதும் நிகழாமல் செய்ய வேண்டும்
அடுத்து வரும் பொறுப்புகள் அத்தனையும் ஆனந்த அருளாக நிறைய வேண்டும். கொடுப்பதிலும் பெறுவதிலும் குணம் கெடாமல் குலதெய்வம் கற்பண்ணன் கருணை வேண்டும். நடுக்கடலில் பாய்மரம் தவித்தார் போலே நலமற்ற செயல்களை தடுக்க வேண்டும். தடுத்திடுவாய் தவறுகள் எதிர்வானாலும் தனிக்கரணை கொண்டவனாய் வாருமையா. சுடுகாடு இடுகாடு தன்னில் வாழும் சுடலை கற்பண்ணனே பாருமையா. படும் துயரவே தூரவே ஓட்டிடையா. பக்தர்களின் குறைகளையே கேட்டிடையா. கொடுவாளை எடுத்து வரும் தெய்வம் ஐயா. குணமுடனே அருள் புரிய வேண்டும் ஐயா. அருள்குருவாய் உதிர கற்பராய அப்பனை உனை நம்பி வாழுகின்றோம். ஒருவருக்கும் தீங்களையா மனதை பெற்று உண்மையான இன்பவதமாய் இருக்க வேண்டும். தெருவுதனில் அலைகின்ற நாய் போல் எங்களை தேசத்தில் சுற்றிட செய்திடாதே. பெருமையுடன் புகழோடும் பொருளும் சேர்ந்து பொய் மாயை போக்கியே கிருவை செய்வாயே சங்கிலி கற்பராயா. உன் சீரடியை சேவித்து நின்றோம் ஐயா. மெய் சிலிர்த்து விடும் உந்தன் மேனி கண்டால் மெதுவாக அசைந்து அசைந்து நீ ஆடும்போது கை குவித்து வணங்கி நின்றோம் பக்தியோடு. உன் கட்டழகு திருமுகத்தை கண்டோம் ஐயா. வையகத்து காவல் தெய்வம் நீதான் ஐயா. வருகின்ற தீவினையை நீக்கிடையா. நீக்குகின்ற நிலையற்ற நினைவு தன்னை நிற்குணமாய் நெஞ்சத்தை ஆக்கினாயே. ஊக்கமதை கொடுத்தாயே உயர்ந்தோனாக்க. உணர்வு பொங்க உள்ளத்தில் உதிக்கின்றாயே. வாக்களிலே வருகின்ற பலகரத்தை உன் பாத தாமரை தன்னில் பதித்திட்டேனே. காக்கின்றேன் என்று சொல்வாய் கற்பராயா. கடமைதனை நிறைவேற்ற அருள் செய்வாயா என்று சொன்ன செய்தி கேட்டு செவி சாய்க்க வேண்டுமையா கற்பராயா. செய்தொழிலில் மேன்மை உண்டாக்கிடையா. சேவித்த பக்தர்களுக்கு சுகம் கொடையா. பொய் மாயை சூழ்ந்திட்ட உலகம் தன்னில் பேரின்ப வாழ்வாக்க வழிகாட்டையா. மெய்யுருகி மனமுருகி கற்பையா என்று மெழுகுபோல் உருகி உருகி உனை தினம் முறையிட்டோமே. முறை கேட்டு குறை தீர்க்க வருவாய் என்று முழு மனதோடு நாங்கள் யாசிக்கின்றோம். மறவாமல் இதை படித்து தியானிப்போருக்கு மதிமயக்கம் வந்திடாது. மகிழ்ச்சி பொங்கும் மரியாதை கொடுத்திடுவார். மாந்தரெல்லாம் மண்டியிட்டு எதிரிகளும் வணங்கி நிற்பார். வெறி கண்டோ பேய் பிசாசதனை விரட்டி அடுப்பவனே கருப்பொன்ன சுவாமி. கருப்பொன்ன சுவாமி வேண்டுதல் அந்தாதி இம்மந்திரத்தை கருத்திலே நிறுத்தி துதித்தவர்க்கு விருப்பம் போல் திருப்பத்தால் வாழ்வு அமையும். விவாக சுபமங்கலங்கள் விரைவிலாகும். கருவில் உருவான தோஷம் மறைந்து போகும். கவலை பிணி எதிர்ப்பு திருஷ்டி கடுகியோடும் வருவாயும் அதிகரிக்கும். பொருளும் சேரும். வள்ளல் காவல் தெய்வம் அதை வணங்கிடுவோமே. சிறு கருப்பண்ண சுவாமியே சரணம் சரணம் சரணம். நன்றி. அருள்கவி டாக்டர் சாமிகிரி சித்தருக்கு. இந்த வீடியோ இந்த பாடல் நீங்கள் குறிப்பு எடுத்து வச்சுக்கிட்டு எழுதி வச்சுக்கோங்க. கருப்பண்ண சுவாமி வழிபடுறவங்க, கருப்பண்ண சுவாமி குலதெய்வமாக இருக்கவங்கெல்லாம் இந்த பாடலை பாடி அதுக்கப்புறம் நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா அவருடைய பரிபூர்ணமான அருள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிட்டும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு காணொளியில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை பெருமகிழ்ச்சி அடைகிறேன்.